baby, I can't help it. All the shit I've done, baby, all the shit I've dealt with. I be with my new bitch, ooh, acting reckless. Shining like the sun, baby girl, don't be selfish. Can you help me, baby, I can't help it. ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்திக். ஹாப்பி சண்டே உங்கள் எல்லாத்துக்கும். ஓகே, சண்டே அதுவுமா ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, இதை பற்றி பேசலாம். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து நிறையா பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா பிளேசஸ் வந்து இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது வந்து லடாக்காக இருக்கட்டும், இல்லை வந்து மெகாலயாவாக இருக்கட்டும், இல்லை எங்கிட்ட நார்த் ஈஸ்ட் சைடு அருணாச்சல் பிரதேஷ், கேதார்நாத், அப்புறம் இப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு சில பிளேஸுக்கெலாம் எனக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை நிறையா இருக்குது. எனக்கு நிறைய இடத்துக்கு போகணுன்னே ஆசை இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, டாப் 10 நைட்மேர் ரோட்ஸ், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த 10 இடத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆசை. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துக்கு போகணும் ஆசை. ஒரு ரைடராக, ஒரு ட்ராவலராக நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு ட்ராவலருக்கும் அது தோணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் வந்து நிறையா தோணிக்கிட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் இன்னும் அவ்வளவோ வந்து ரைடு ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை. உங்களுக்கே தெரியும் எதனால் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. கூடிய சீக்கிரம் இந்த லாக்டவுன் எல்லாமே முடிஞ்சு சீக்கிரம் வந்து எல்லா இடத்துக்கும் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சேனலில் நீங்களும் நிறைய பேர் வந்து அதை தான் வந்து எதிர்பார்க்குறீங்க. அதனால் நான் கண்டிப்பாக அந்த லாக்டவுன்லாம் முடியட்டும், சீக்கிரமே வந்து அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கொஞ்சம் எடிட்ஸ் இருக்கும், கட்ஸ் நிறையா இருக்கும். சாரி, அதுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஓகே நண்பா, லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கனால எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்க முடியல, அதனால் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கருத்துங்களா பற்றி நான் சொல்ல தேவையே இல்லை. ஏன்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட். அதோடய ஃபீட் பார்த்திங்கன்னா 18,300 ஃபீட்டுக்கு மேலே. சீ லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5,602 வந்து மீட்டர் வந்து அபோவ் சீ லெவலில் வந்து கருத்துங்களா இருக்குது. கருத்துங்களா வந்து அதாவது முந்தைய காலத்தில் வந்து இது வந்து இந்தியா சைனாவுக்கு ஒரு சில்க் ரூட்டாக இருந்திருக்கு, அதாவது பட்டு பாதையாக இருந்திருக்கு கருத்துங்களா போகணும். அந்த லடாக் என்னை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் இந்த வருஷம் வந்து செப்டம்பரில் நான் வந்து லடாக் பிளான் பண்ணியிருந்தேன். அது எதுவுமே வந்து இப்போது பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்னை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இன்ஸ்டாவில் லைவ் வரும்போது கூட நிறைய இதில் நான் வந்து அதை பற்றி பேசியிருப்பேன். லடாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசை. இப்போது வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கருத்துங்களா தான். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிஸ்வார் கைலாஷ் ஹைவே. இந்த ஹைவேஸ் வந்து இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜம்மு டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த ஹைவேஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஷார்ப் டர்ன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து இந்த தொங்கும் பாறைகள்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நான் பேச உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வீடியோ ஓடும், இல்லை ஏதாவது இமேஜ் வரும், பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ரோட்ஸில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, சைடில் வந்து அந்த கார்ட் ரைல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, தடுப்பு சுவர் மாதிரி இந்த இரும்பில் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல. இந்த ரோட்ஸில் வந்து அந்த மாதிரி கிஸ்வார் கைலாஷ் ஹைவேல வந்து அந்த மாதிரி தடுப்பு சுவர்கள் வந்து எதுவுமே இருக்காது. நம்ம போனால் ரொம்பவே இது வந்து நம்ம பார்த்து தான் இங்கே வந்து நம்ம வந்து ஓட்டிகிட்டு போகணும். ரொம்பவே ஹைலி ரிஸ்க்கான ஒரு ரோட்ஸ் தான் வந்து இந்த கிஸ்வார் கைலாஷ் ஹைவே. இந்த ரோட்ஸில் வந்து அந்த மாதிரி நான் வந்து அந்த கார்ட் ரைட்ஸ் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி கார்ட் ரைட்ஸ் வந்து ஒரு 150 மீட்டருக்கு வந்து சுத்தமாக வந்து கார்ட் ரைட்ஸே வந்து இருக்காது. நம்ம அங்கேருந்து கீழே விழுந்தோன்னா ஒரு 600 மீட்ரு சீ லெவலில் வந்து மேலே இருப்போம். நம்ம கீழே விழுந்தோன்னா 600 மீட்டருக்கு கீழே போய் நம்ம வந்து விழுந்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம தேடாக பார்க்க போகிறது வந்து கிஸ்வார் ரூட். இந்த ரூட் பற்றியே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரூட் வந்து எங்கே இருக்குன்னா பங்கி வேலி, ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த ரூட் வந்து பங்கி வேலி, ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து இருக்குது. இந்த ரோட்ஸ்லேயும் வந்து அதே மாதிரி தான். இந்த ரோட்ஸில் வந்து சுத்தமாக வந்து அந்த சைடில் வந்து கார்ட் ரைட்ஸ் வந்து எதுவுமே வந்து இருக்காது. நிறையா வந்து நம்ம வந்து இந்த தொங்கும் பாறைகள் வந்து இந்த ரோட்ஸில் நிறையா பார்க்கலாம். இந்த ரோட்ஸில் வந்து நம்ம டே டைமில் வந்து ஓட்டிகிட்டு போகிறதே, இந்த ரோட்ஸில் ஓட்டிட்டு போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நைட் டைமில் நம்மளால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ரோட்ஸில் ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், நம்ம வந்து அப்படியே டோட்டலாக வந்து கீழே போயிட வேண்டியதான். நம்ம லிஸ்ட்டில் 4வது இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜொஜிலா பாஸ். இந்த பாஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான், லடாக் போனவங்க இல்லை லடாக் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஜொஜிலா பாஸ் பற்றி. இது எங்கே இருக்குன்னா
சோன்மார்க்கில் இருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் அவையில் தான் வந்து இந்த சுசீலா பாஸ் வந்து இருக்குது. இந்த ரோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீ லெவல் வந்து எவ்வளோ ஹைட்டில் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3583 மீட்டர் அபோவ் சீ லெவலில் வந்து இந்த ரோட்ஸ் வந்து இருக்குது. இந்த ரோட்ஸ் வந்து ரொம்பவே வந்து நேரவாக இருக்கும், அது போல் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஸ்னோ இருக்கும், அப்புறம் வந்து அங்கே படிகிற தூசி மழை இதெல்லாம் வருதில்ல, நம்ம ரோட்டில் போகிற தூசி, அந்த தூசியோடு கலந்த ஸ்னோ இதெல்லாமே இருக்கனால அந்த ரோட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரோட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேரும் சகதியுமே ஆயிருமா, இந்த மழை இதெல்லாம் ரொம்ப பேஞ்சிச்சு அப்படின்னா அந்த ரோட்ஸ்லாம் வந்து அப்படி டோட்டலாக பிளாக் ஆயிரும்னு சொல்கிறாங்க. மழை பேஞ்சிச்சு அப்படின்னா அந்த சேரு சகதி இதெல்லாமே இந்த ரோடே வந்து டோட்டலாக பிளாக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ இந்த ரோட்ஸில் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் வந்து நிலச்சரிவுகள் வந்து நிறையா வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது சங்லா பாஸ். இது வந்து சங்லா பாஸ் வந்து இந்த வேர்ல்ட்ஸ் 3rd ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக் அப்புறம் வந்து லே, இது ரெண்டுக்கும் போகிற வழியில் தான் வந்து இந்த பாஸ் வந்து இருக்குது, சங்லா பாஸ் வந்து இருக்குது. இந்த சங்லா பாஸோட ஹைட் சீ லெவல்லேருந்து ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 5360 மீட்டர்ஸ் வந்து அபோவ் சீ லெவலில் வந்து இந்த சங்லா பாஸ் வந்து இருக்குது. இந்த சங்லா பாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து த்ரூ அவுட் இயர், அதாவது எப்போயுமே வந்து இந்த சங்லா பாஸில் வந்து ஸ்னோ இருந்துக்கிட்டே இருக்கும். த்ரூ அவுட் இயர் வருஷம் ஃபுல்லாக வந்து இந்த சங்லா பாஸில் வந்து ஸ்னோ இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்னோ இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரோட்ஸ் வந்து ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சங்லா பாஸில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஸ்மா பேஷண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த சங்லா பாஸ் வந்து போகிறப்ப கண்டிப்பாக ஆக்சிஜன் சிலிண்டரோ இல்லை ஏதோ ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் நம்ம பண்ணிட்டு தான் வந்து அந்த இடத்துக்குலாம் நம்ம போகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஆக்சிஜன் லெவல் அந்த இடத்துல ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம 6ஆவதாக பார்க்குற இது வந்து NH22 கினாவூர் ரோட் சொல்லுவாங்க. இது வந்து இந்த ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ராக்ஸ் நடுவில் வந்து இந்த கோகின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரோட்ஸ் வந்து இதில் நிறையா இருக்கும். இந்த ரோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து அந்த தொங்கும் பாறைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாறையெல்லாம் குடஞ்சி அவங்க வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கனால இது வந்து ரொம்பவே வந்து அந்த ரோட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரோட்ஸில் வந்து அந்த மாதிரி நிறையா தொங்கும் பாறைகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாறைகளோட ஷேடோஸ் வந்து அந்த இதில் விழுறதுனால இந்த ராக்ஸ் வந்து இந்த குகைகள் நடுவில் நம்ம போகிறதுனால ரொம்ப டார்க்காக இருக்கும். அப்படி இந்த மாதிரி டார்க்காக இருக்கும் போது இந்த ரோட்ஸில் வந்து அந்த கேட் ரயில்ஸ் வந்து அவ்வளோவா ரொம்ப வந்து இருக்காது, இருக்கும் பட் ரொம்ப இருக்காது. அப்படி ஏதாவது தப்பி தவறி நம்ம ஏதாவது கொஞ்சம் வந்து வேறு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இல்லை ஏதோ ஒன்று பண்ணி லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டோம் அப்படின்னா கீழே பஸ்பார் ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு. அந்த ரிவரில் விழுந்துட்டு அந்த ரிவர் கூட சேர்ந்து நம்ம போயிட வேண்டியதுதான். அதனால் இந்த ரோட்ஸ், அதாவது இந்த NH22 கினாவூர் ரோடு, இந்த ரோட்டில் வந்து நம்ம போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சிந்தனைகள் வந்து வேறு எங்கேயும் நமக்கு மாறிடக்கூடாது. இந்த ரோட்ஸில் முக்கியமாக போகும்போது நம்ம அந்த ரோட்டில் போகிறோம் அப்படின்னா நம்மளோட மொத்த கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து அந்த ரோட்டில் தான் நம்ம வந்து இருக்கணும். ஓகே, 7th இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொட்டாங் பாஸ் பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இது எங்கன்னா மணாலிலேருந்து லே போகிற வழியில் தான் அந்த ரொட்டாங் பாஸ் வந்து இருக்குது. வெறும் மணாலிலேருந்து ஒரு 53 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த ரொட்டாங் பாஸ் வந்து 3979 மீட்டர்ஸ் அபோவ் சீ லெவலில் வந்து இந்த ரொட்டாங் பாஸ் வந்து இருக்குது. இந்த ரொட்டாங் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மணாலிலேருந்து லே, அதே மாதிரி மணாலிலேருந்து ஸ்பிட்டி வேலி, இது ரெண்டுக்கும் போகிறதுக்கு ஒரு கனெக்டிங் ரோடாக இருக்கிறது வந்து இந்த ரொட்டாங் பாஸ் தான். அதுபோல் இந்த மாதிரி நம்ம மணாலி வழியாக வந்து லடாக் போகிறோம் அப்படின்னா அந்த போகிற வழியில் வந்து ரொட்டாங் பாஸில் தான் நம்ம வந்து அந்த பெர்மிட் இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விடுவாங்க நம்மளை. ரொட்டாங் பாஸ்லேயும் வந்து நிறையா வந்து ஸ்னோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து அப்பப்போ நிறையா நடக்கும். ஸோ ரொட்டாங் பாஸில் நம்ம போகும்போதும் ரோட்ஸ் கண்டிப்பாக ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ரொட்டாங் பாஸ்லேயும் நம்ம வந்து போய் ஆகணும். ஆனால் ரொட்டாங் பாஸில் போகும்போது என்னென்னா நமக்கு வந்து 2 சைட்ஸில் வந்து மவுண்டன்ஸ் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லடாக் ரீஜன்ஸே அப்படி தானே, பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ரீஜனும் ஒவ்வொரு டைனும் ஒவ்வொரு விஷுவலில் நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த லடாக் நம்ம போகிற வழியில் ஜம்மு தாண்டிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த சீனரிஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம 8th நம்ம பார்க்க போகிறது வந்து நத்துலா பாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ் ஆஃப் லிசனிங் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தோ சைனீஸ் பார்டரில் தான் வந்து இது வந்து இருக்குது. உங்களுக்கு எல்லாம் சிக்கிம் பக்கத்தில் அந்த கேங்டாக் அப்படின்ற ஒரு ரீஜன் சொல்லுவாங்க, அங்கே தான் இருக்குது. சிக்கிம்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா கஞ்சன்ஜுங்கா இது வந்து வேர்ல்ட்ஸ் 3rd ஹையஸ்ட் மவுண்டன் கஞ்சன்ஜுங்கா. சிக்கிம் சொன்னோன்னே எனக்கு வந்து நிறையா டக்குன்னு நான் வந்து இந்த கஞ்சன்ஜுங்கா தான் ஞாபகம் வந்துச்சு.
நிறைய பேர் கஞ்சன்ஜுங்கா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அது என்ன ஏதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. வேணால் அதை பற்றி நம்ம தனியாக வேணால் ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த ரூட்டில் வந்து இந்த நத்துலா பாஸில் வந்து அதே தான், நமக்கு வந்து ஸ்னோஸ் வந்து அதிகமாக இருக்கும், லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து நிறையா நடக்கும். அதுக்கப்புறம் வின்டரில் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோ ஸ்லெட்ஜுன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பனி சறுக்கு விளையாடுறது எல்லாம் சொல்லுவாங்கள்ல, இது வந்து இந்த நத்துலா பாஸில் வந்து ரொம்ப நிறையாவே நடக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அந்த பனி சறுக்கு இது எல்லாமே நீங்கள் வந்து விளையாடலாம். இங்கே நிறையா இடம் இருக்கும். வின்டரில் வந்து இது ரொம்பவே இங்கே ஃபேமஸ். இந்த ஸ்னோ ஸ்லெட்ஜுன்னு சொல்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸ் இங்கே. 9th நம்ம பார்க்குறது வந்து நெரால் மேத்ரன் ரோடு. இந்த ரோட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரோட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டே இருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் இந்த ரோட்ஸ்லாம் வந்து ரொம்ப கர்வ்டாக இருக்கும், ரொம்ப நேரோவாகவும் இருக்கும். இந்த ரோடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மகாராஷ்டிராவில் வந்து இந்த ரோட்ஸ் வந்து இருக்குது. இந்த ரோட்ஸில் வந்து நிறையா ஹேர்பின் பென்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. வித்தவுட் காட் ரைட்ஸ் வந்து எதுவுமே வந்து இருக்காது இந்த ரோட்ஸில், ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து இந்த ரோட்ஸில் வந்து அப்பப்போ நடக்கும், ரொம்ப ரேர் தான். இதுவரையாக என்ன சொல்கிறது, ரொம்ப அதிகமாக நடந்தது கிடையாது. ஆனால் அப்பப்போ இந்த ரோட்ஸில் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம 10th பார்க்க போகிறது வந்து சீலா பாஸ். இந்த பாஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசில் இருக்குது. சீலா பாஸ் வந்து அருணாச்சல் பிரதேசிலேருந்து கவுஹாட்டி போகிற வழியில் இந்த ரோட்ஸ் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். இந்த ரோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4170 மீட்டர்ஸ் அபோவ் சீ லெவலில் வந்து இந்த ரோட்ஸ் வந்து இருக்குது. இந்த ரோட்ஸ் வந்து முக்கியமாக வந்து நிறையா நம்ம வந்து அந்த தொங்கும் பாறைகள் வந்து இருக்கும். ரோட்ஸில் வந்து கார்ட் ரைட்ஸ் வந்து இருக்காது, ரொம்ப வந்து சரள மண் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் ரொம்பவே இந்த ரோட்ஸ் வந்து ஸ்லிப்பரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரூட்ஸில் போகும்போது நமக்கு வந்து வியூஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்ட் ரைட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறனால, இந்த மாதிரி சரள மண் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு அதிகமாக ஸ்லிப்பாகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ரோட்ஸில் வந்து ரொம்பவே ஸ்லோவாக போகிறது வந்து ரொம்ப சேஃப் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த ரோட்ஸில் வந்து நிறையா விண்டு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த விண்டு அப்புறம் இந்த ஸ்லிப்பரி ரோட்ஸ் இதெல்லாம் வந்து பக்கத்தில் எதுவும் கார்ட் ரைட்ஸ் இல்லை, இந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு வந்து ரொம்ப சேஃபாக தான் நம்ம வந்து ரைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுபோல் கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவ்வளோதான். இது எல்லாமே ஹைட்டு கூட உள்ளது, அதனால் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம வந்து அப்படியே வந்து போயிட வேண்டியதான். ஓகே நண்பா, அவ்வளோதான். அந்த டாப் 10 ஸ்லிப்பரி அண்டு நைட்மேர் ரோட்ஸ் பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொன்னேன். இது எல்லா இடத்துக்குமே எனக்கு போகணுன்னு ஆசை இருக்குது. ஒவ்வொரு ட்ராவலருக்குமே அங்கே போகணுன்னு வந்து ஆசை இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து போவோம். ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே நண்பா, see you people in the next வீடியோ. இந்த வீடியோ எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு இதில் ஒரு சில ரோட்ஸ் பற்றி தெரியும். அதை பற்றி இப்போ ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த இதெல்லாம் கிடச்சிச்சு. சரி, இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, இதை நம்ம வந்து ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம வந்து இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணேன். ஓகே நண்பா, see you in the next வீடியோ. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பை.